அதாவது என்ன வச்சுருக்கீங்க மக்களுக்காக அப்படின்னு கேட்டால் நிறைய வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள். ரொம்ப ப்ரில்லியண்டான மினிஸ்டர். அதாவது தூத்துக்குடியில் ஒரு பிரச்சனைன்னா அது வெளியில் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்திலே வேறு ஏதாவது ஒரு ஏரியாவில் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே நடக்குதோ அங்கே வந்து கேளுங்க, இங்கே வேறு வேலையாக வந்திருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுக்குறாள். அப்படியே அமேசிங்காக இருக்கும். அடேங்கப்பா, அமைச்சர் இப்படி ஒரு அமைச்சரை தான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன் நான் அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, மீன்வளத்துறையோட மானிய கோரிக்கை வருது, அப்போ நீங்கள் என்ன கேட்க போறீங்க, மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது, நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இன்னும் இருக்குது அப்படின்ற அப்டேட்லாம் வராது, அங்கே வந்து பார்த்துக்குவேன், அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் எதுவாக இருந்தாலும். அதுக்கு முன்னாடி எப்படி உனக்கு தெரியும்? எப்படி உனக்கு தெரியும்? நான் சொன்னால் தானே தெரியும், சொல்ல மாட்டேன்ல, நிறையா இருக்குது, சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு நம்ம அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள். ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லா மெஷர்ஸும் எடுத்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறோம். ஃபினான்ஸ் மினிஸ்டரும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. நல்ல நல்ல திட்டங்கள் மீனவர்களுக்கு உகந்ததாக எல்லாமே நன்மை நடக்கிற மாதிரி இருக்குது.